வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம் உலக சமையலில் என்ன செய்ய போகிறேன்னா, பாண்டா எக்ஸ்பிரஸ் ரெஸ்டாரண்ட்டோட ஃபேமஸ் டிஷ் ஆரஞ்ச் சிக்கன் எப்படி செய்கிறதான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஆரஞ்ச் சிக்கன் வந்து ஒயிட் ரைஸோட இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸோட நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு, கார்ன்ஃப்ளவரு, எக்கு அண்ட் சிக்கன் எல்லாம் போட்டு ஊற வச்சுக்கணும். அது அப்புறமா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தனியாக ஒரு சாஸ் செஞ்சு அதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி செய்கிறது தான். வாங்க இப்போ எப்படி ஆரஞ்ச் சிக்கன் செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஆரஞ்ச் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். மைதா 1.5 கப்பு, எண்ணெய் பொரிச்செடுக்க தேவையான அளவு, பூண்டு ஒரு 5-6 பல், இஞ்சி 1 ஸ்பூனு, தேன் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதை எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் எந்த ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், 1 முட்டை, 1/4 கப் ப்ரௌன் சுகர், உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையும் எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு, வெள்ளை மிளகுத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு வெள்ளை இல்லைன்னா பிளாக்கும் எடுத்துக்கலாம், கருப்பும் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் வந்து 1/4 கப்பு, சிக்கன் வந்து ஒரு 500 கிராம் இருக்கும். நீங்கள் வந்து போன்லெஸ்ஸு அண்ட் ஸ்கின்லெஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சோயா சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், ரைஸ் வினிகர் 3 டேபிள் ஸ்பூன், ரைஸ் வினிகர் இல்லைன்னா ரெகுலர் வினிகரும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஸ்டார்ச் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ வாங்க எப்படி ஆரஞ்ச் சிக்கன் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவை கலக்கி சிக்கனை ஊற வச்சுக்கலாம். ஸோ மைதா மாவு போட்டுக்கோங்க ஒரு பெரிய பவுலில், கார்ன்ஃப்ளவர், உப்பு தேவையான அளவு, இதுலேயும் கொஞ்சம் உப்பு போடுவோம், நம்ம அதை சாஸ்லேயும் கொஞ்சம் உப்பு போடணும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, பெப்பர் இது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த மாவையெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். ஆலிவ் ஆயில், நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்கெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் சும்மா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. விஸ்கு வச்சு அடிச்சிட்டா கொஞ்சம் கட்டி இல்லாமல் வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு விஸ்கு வச்சு அடிச்சிக்கோங்க. ஒரு நம்ம பஜ்ஜி மாவெல்லாம் இருக்கும்ல அந்த பதத்துக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நல்லா கலக்கியாச்சு. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு. ஸோ நம்ம இதில் வந்து நம்ம சிக்கனை போட்டுட்டு கலக்கிறது தான். இது அவ்வளோதான். இந்த கலக்கி வச்சதை வந்து ஒரு மினிமம் 30 மினிட்ஸாவது நம்ம ஊற வைக்கணும். 30 மினிட்ஸ் to 1 hour ஊற வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கும் உப்பு காரம்லாம் வந்து. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ போய் நான் இதை ஊற வச்சுட்டு ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கடையில் வாங்கினா நல்லா இருக்காது. உங்களுக்கு அந்த ஃபுல் ஆரஞ்சும் தேவைப்படாது, ஒரு 1/4 கப்பு தான் நமக்கு தேவைப்படும். நம்ம மீதி இருக்கிற ஜூஸை நம்ம குடிச்சிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ போய் சாஸுக்கு என்ன ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம சாஸ் எல்லாம் ஊற்றி சாஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ், வினிகர், நல்லெண்ணெய். இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த சிக்கன் ஊறின உடனே நம்ம போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். ஸோ நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளவரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணின்ற கலக்கி. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர்னால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு கலக்கி வச்சுக்கிட்டா போதும். ஸோ நமக்கு எல்லா சாஸும் ரெடியாக இருக்குது, ஜூஸ் ரெடியாக இருக்குது,
அந்த சாஸ் பண்ணது ரெடியாக இருக்குது, இதுவும் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ போய் சீசன் பண்ணுறது தான், டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு சீசனிங் பண்ணுறது தான். இப்போ நான் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்குறேன். இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு. ஒரு 350 டிகிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மீடியம் ஹீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 hour ஆயிடுச்சு எனக்கு ஊற வச்சு, ஒரு 1/2 hour to 40 minutes ஆயிடுச்சு. நிறைய போட்டு தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் எடுக்கணும். எல்லாம் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 to 7 minutes எல்லாம் வறுத்துக்கோங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டா சிக்கன் வந்து ஹார்ட் ஆகிடும். 2 பக்கமும் எல்லாம் வெந்துச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துட வேண்டியதுதான். இந்த ஆரஞ்ச் சிக்கனுக்கு வந்து உங்களுக்கு தொடக்கறி தான் நல்லாயிருக்கும். தொடக்கறி இல்லைன்னா நீங்கள் நெஞ்சுக்கறியும் வாங்கிக்கலாம். பட் இதுக்கு தொடக்கறி தான் நல்லாயிருக்கும், தை பீஸ் தான் நல்லாயிருக்கும். அதுவும் போன்லெஸ் இல்லாத தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வெந்துடுச்சு சிக்கன் வந்து. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு பேப்பர் டவலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். ஃப்ரை பண்ணி எடுத்த அப்புறம் நம்ம சாஸ் செய்கிறது தான். ஸோ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு சாஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சம் சிக்கன் வறுத்து வச்ச எண்ணெயே ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெயே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆனோடனே ஒரு ஸ்பூனு இஞ்சியை போட்டுக்கோங்க. இப்போ வந்து பூண்டை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பூண்டு இஞ்சி போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு half minute வதக்கிக்கோங்க, வாசனை போகிற வரைக்கும். அது கூட நம்ம இந்த சில்லி ஃப்ளேக் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு போட்டுக்கோங்க, காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு. இதை போட்டோன்னா இந்த ப்ரௌன் சுகர் போட்டுடலாம். ப்ரௌன் சுகர் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேணாம். அது கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே நம்ம சாஸெல்லாம் ஊற்றணும், இல்லைன்னா ரொம்ப கிறிஸ்டலைஸ் ஆகிடும். லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி இருந்த உடனே நம்ம சாஸ் ஊற்றிக்கணும். இதை கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிக்கலாம். உங்கள் சால்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். இதை 1 minute-ஆவது நீங்கள் கொதிக்க வைக்கணும். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஊற்றிடலாம். இதை கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சு கொஞ்சம் திக்கார வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காயிடுச்சு. லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த தேனை ஊற்றிக்கலாம். நம்ம தேனை ஊற்றின உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சிக்கனை வந்து போட்டுடலாம். நீங்கள் இந்த சிக்கன் தனியாக நீங்கள் வறுத்து வச்சுட்டு அந்த சாஸ் எப்போ வேணுமோ அப்போ கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு எல்லாமே சிக்கன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரிக்கும் சாஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஆரஞ்ச் சிக்கன் வந்து நான் இப்போ வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பியும் காட்டுறேன். இதோ நம்ம பண்ண ஆரஞ்ச் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.